ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர்க்கான ஒரு சில லீக்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஷூட்டிங் ஆரம்பித்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்டு வீடியோஸ்லாம் நமக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சம்மந்தப்பட்டதாக கிடச்சிருக்கு. அதை பார்த்து நம்ம வீடியோ பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லீக்டு வீடியோ. ஸோ இது அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது தான். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம காமிக் கானில் ரிவீல் பண்ண ஒரு சில விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். என்னென்னா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஸ்டெப்ஸ் அந்த பேருக்கான காரணமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னென்னா பாசிபிளி இந்த படத்தில் நம்ம ரீட் ரிச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு பையன் அது குழந்த பிறக்கலாம். ஸோ அதோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அதோடய முதல் காலடித்தடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கலாம். அதனால் இந்த பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மார்வலுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்டர் ஆகுறாங்க. ஸோ அதுக்கான காரணமாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் இது போக இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காமிக் கானில் ரிவீல் பண்ண ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சாங்க. அது பேசிக்காக இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் என்ன மாதிரியான சின்ன கான்செப்டில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன லீக் மாதிரி பார்த்திங்கன்னா தந்திருக்கு. அதையுமே நான் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எர்த் 616 பார்த்திங்கன்னா வாழல, அவங்களோட ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. அந்த யூனிவர்ஸில் ஆல்ரெடி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டவங்களாக இருக்காங்க. அங்கே ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் கூட நடந்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இது போக அவங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு 60s காலகட்டம். இந்த பேருக்கான காரணம் பார்த்தா இன்னொன்றுமே இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, 1960ஸ்லாம் பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டு மூணுக்கு போவா அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியெல்லாம் பார்த்து நடந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா போனார். ஸோ அதுக்கான காரணமாகவும் வந்துட்டு இருக்கலாம். இது பேசிக்காக சயின்ஸ் ஃபேண்டஸியான ஒரு மூவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் இது பேசிக்காக ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்னு இதுதான் பாஸ்டில் தான் நடக்குது. 1960s நடந்தாலும் அங்கே இருக்க திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இப்போ ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஃப்ளையிங் கார்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் காமிக்க போது இந்த படம் ஒரு பக்காவான சைஃபை மூவியாக தான் இருக்கும். இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எர்த் 616 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ்டான யூனிவர்ஸ் அந்த டைமிங்லேயே அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் இந்த செட்லிக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல அப்டேட்டாக தான் இருக்குது. இந்த காமிக் கானில் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டவங்க தான். மோஸ்ட்லி இவங்க பார்த்திங்கன்னா மல்டிவர்ஸ் கான்செப்டில் நம்ம யூனிவர்ஸ்குள்ளே வரலாம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாங்க. பட் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஷூட்டிங்குமே ஆரம்பிச்சிருக்கிறதுனால படமுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய செட் லீக்ஸ்லாம் கிடைக்கல. அந்த லீக்டு ஒரு சில வீடியோஸ் மட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெயர் காரணமாக, அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்துக்கு ஆப்டான பெயரை தான் தெரியுது. பிகாஸ் இவ்வளோ காரணங்கள் இந்த படத்தை சுற்றி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பெயர் கொஞ்சம் ஆப்டானதாக இருக்குது இந்த படத்துக்கு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த படத்தோடைய சின்ன கதையை பற்றி நம்ம வரும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா இவங்களாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டவங்களாக இருக்காங்க. பல இன்டர்வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க தந்துட்டு இருக்காங்க. இது மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இருக்க மக்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இதில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆரிஜினை குட்டியாக சொல்லி முடிக்க நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி இந்த ஆரிஜின் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த ஆரிஜினை சொல்லி இவங்களை வந்துட்டு அறுக்க விரும்பலை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ஆரிஜினை சொல்லி முடிக்க ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஆரிஜின் அப்படிங்கிறது முடிஞ்சிருன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஆரிஜின் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனுக்கு இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பண்ணாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் ஆரிஜினை பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப மாட்டாக போட்டு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அதே ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆக மாதிரி தான் தெரியுது. அண்ட் இது போக பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய கதைக்களமே வந்துட்டு 1960s நடந்துருக்கு. அதுவும் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடந்துருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தரும். இது வரைக்கும் வந்த மார்வல்ஸ் படமேலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கான காலகட்டத்தில் நடக்க மாதிரி காமிப்பாங்க. பட் இது என்ன தான் பேக் ஸ்டோரியான காலகட்டமாக இருந்தாலும் அங்கே இருக்கவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அந்த காமிக்கான நம்மளுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சொல்லுது. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த லீக்டு ஃபுட்டேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு காமிக்கணும்னு சொல்லி நினச்சேன். அதை பற்றின ஒரு சின்ன ஆரிஜின் ஸ்டோரியுமே எனக்கு வந்துட்டு கிடச்சிச்சு. ஸோ நான் அதையுமே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே லைக் பண்ணிக்கோங்க. நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை புது வீடியோ பார்க்க வைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.